வணக்கம் மக்களே. உங்களுக்கு காஃபி டீ ரொம்ப பிடிக்குமா? அப்போ நான் சொல்லக்கூடிய காஃபியை ட்ரை பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சுக்கு காஃபி குடிக்கலாமா? என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம் கேட்போம். ஸோ சுக்கு காஃபி செரிமானம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைதறனால நாள்தோறும் இதனை குடிக்கலாம். ஆனால் எந்த நேரத்தில் குடிக்கணும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான சுக்கு காஃபி சுவையாக இருப்பது மட்டும் இல்லை, பல வழிகளில் ஆரோக்கியங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சுக்கு காஃபி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அது உண்மையான விஷயம். ஸோ மாலை ரொம்ப களைப்பாயிட்டு வந்தவங்க கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு விஷயமா சுக்கு காஃபி இருக்குது. ஸோ அவ்வளோ ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ பல ஆண்டுகளாக மாதவிடாயை சமன் செய்ய ஆயுர்வேத மருத்துவத்தில் கொத்தமல்லி பயன்படுத்தப்படுது. சுக்கு காஃபியில் போடப்படக்கூடிய கொத்தமல்லி விதைகள், அதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சை காய வைத்து பயன்படுத்துவோம்ல, இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுக்கு காஃபி வயிற்று வலி, அஜீரணம், வயிற்றுப்போக்கு, சளி அல்லது தொண்டையை கரகரப்பு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொத்தமல்லியுடன் கூடிய சுக்கு காஃபி குடல் ஆரோக்கியத்தையும் பராமரிப்பது மட்டும் கிடையாது, குமட்டலுக்கு ஒரு சிறந்த தீர்வாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் காஃபி குடிப்பது நல்லது கிடையாது. அதே நேரத்தில் சுக்கு தூளுடன் கூடிய மசாலாவில் செய்யப்பட்ட சுக்கு காஃபி இரத்த அழுத்தத்தை சரியாக பராமரிக்க உதவுது. இரத்த உறைவு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வீட்டில் யாருக்காவது இரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இஞ்சி நசுக்கி போட்டு சுக்கு கொஞ்சம் போட்டு நீங்கள் டீ போட்டு கொடுங்க. ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி. ஸோ தினமும் நீங்கள் பயன்படுத்தலாம். சுக்கு காஃபி இரும்பு சக்தி நிறைந்த ஒரு பனை வெல்லத்துலேருந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம தினம்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். அந்த ஒரு உணவுகளை நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான சுக்கு காஃபியெல்லாம் பயன்படுத்துங்க. ஒரு காலத்தில் சுக்குமல்லி காஃபியை தினமும் இரவில் மக்கள் குடிச்சிட்டு வருவது வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் நமக்கு காஃபி டீ போடவே டைம் இருக்காது, எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக மாறிட்டோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ குளிர்காலத்துலலாம் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஹீட் கிடைக்கும். அது நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும். ரொம்ப பிரச்சனை, இப்போ டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாங்க. இன்றைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்கிறேன். ஸோ சுக்கு மல்லி காஃபியெல்லாம் நீங்கள் பயன்படுத்த, அதாவது மசாலா டீ அப்படின்னு சொல்லுவாங்களா, மிளகு, சீரகம், சுக்கு, அதுக்கப்புறம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சூடாக்கி வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. ஒரு இதமான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது போன்ற பதிவுகள் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.